இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான இன்வெர்ட்டர் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் பேட்டரி வச்சு இந்த 12 வோல்ட் பேட்டரி வச்சு ஒரு 230 வோல்ட் ஏசி எல்இடி லேம்ப் வந்து எரிய வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோக்காக இந்த எல்இடி எரிய வச்சு காட்டுற பாருங்க. வெல்கம் டு தமிழ் டாபிக் சேனல். இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான இன்வெர்ட்டர் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் பேட்டரி வச்சு இந்த 12 வோல்ட் பேட்டரி வச்சு ஒரு 230 வோல்ட் ஏசி எல்இடி லேம்ப் வந்து எரிய வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோக்காக இந்த எல்இடி எரிய வச்சு காட்டுற பாருங்க. இது ஒரு சிம்பிளான இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டர் எப்படி செய்யலாம், என்னென்ன காம்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்ப்போம். இதை நீங்களும் செஞ்சு யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேப் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள். இதை வந்து எப்படி செய்யலாம் சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒரு 12 வோல்ட் 4 ஆம்ப் பவருடைய ஒரு பேட்ரி. அடுத்து பார்த்தீங்கன்னா டிடிசி 500 டிரான்சிஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்பெட், பவர் மாஸ்பெட் இங்கே இருக்கு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 0.22 கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 0.22 கிடைக்கும். 0.22 மைக்ரோ ஃபேரட். ஒரு 250 வோல்ட் உடைய நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர். நீங்கள் ஒரு வேளை வந்து பொலாரிட்டி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து கொடுக்க தெரியலனா நான் போல்ட் வாங்கினீங்கன்னா எந்த டைரெக்ஷனாக கொடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபால்ட் வரும். அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பொலாரிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்து கொடுக்கணும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் பொலாரிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு 1K ரெசிஸ்டர் வந்து 1 வாட்ஸ் இருக்கு பாருங்கள். 12 டிரான்ஸ்ஃபார்மர் 1 ஆம்ஸுங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 12 1 ஆம்ஸு. ஒரு 9 வாட்ஸ் எல்இடிங்க, 230 வோல்ட். 5 வாட்ஸ் வந்து ஒன்றும் பக்காவாக எரியும். 9 வந்து ஓகே, ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேட் வந்து 1 ஆம்ஸ் இருக்குது. ஒரு 3 ஆம்ஸ்னால் 9 வாட்ஸு. அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கனெக்ஷன் டயக்ராம் பார்த்துடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதை நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வீட்டில் சிம்பிளான ஒரு இன்வெர்ட்டர் நீங்களே போய்ட்டு கடையில் வாங்குறது பதில் நீங்களே செஞ்சு ஒரு பாக்ஸ் பிவிசி பாக்ஸை செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கனெக்ஷன் போயிடலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிசி 500 டிரான்சிஸ்டர் ஃபஸ்ட்டு பின் பார்த்திங்கன்னா பேஸு, 2ஆவது பின் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர், 3ஆவது பின் பார்த்திங்கன்னா எமிட்டர். இப்படி தான் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம இருக்க மாதிரி 12 வோல்ட்டு 0 வோல்ட்டு 12 வோல்ட்டு. அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் நம்ம பார்த்திங்கன்னா லேம்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 230 வோல்ட் ஏசி 012. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டுங்கன்னா ஒரு 1K ரெசிஸ்டர் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட 12 வோல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இது கொடுத்துருங்க. மொத்தம் 3 ஒயர் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒயர் கொடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1K கிலோ ஓம்ஸுடைய ரெசிஸ்டர். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆவது பின் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த 3ஆவது ஒயர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஒயர் முடிஞ்சு போச்சா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் கொடுக்க போகிற ப்ளஸ். நம்ம பேட்டரியில் கொடுக்குற ப்ளஸ் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணிங்க. ஒரு நாள் நீங்கள் பொலாரிட்டி கெப்பாசிட்டி, அதாவது ப்ளஸ் மைனஸ் உள்ள கெப்பாசிட்டாக இருந்தால் ப்ளஸ் இங்கே கனெக்ட் பண்ணிங்க, மைனஸ் இங்கே கனெக்ட் பண்ணிங்க. இதே நான் போலாரிட்டியாக இருந்தால் ப்ளஸ் மைனஸ் தேவையில்லை, இதெல்லாம் கொடுத்துக்கலாம். மைக்ரோ ஃபேரட் 250 வோல்ட் உடைய ஒரு கெப்பாசிட்டர். இப்போ கெப்பாசிட்டி இந்த எண்டு பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் கொடுத்துருங்க. அதாவது இந்த எமிட்டரில் வர கெப்பாசிட்டியோட அவுட்புட், அதாவது நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ், நீங்கள் பொலாரிட்டி கெப்பாசிட்டியாக இருந்தால் நெகட்டிவ், நான் பொலாரிட்டியாக இருந்தால் தேவையில்லை, டைரெக்டாக பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு பாயிண்ட் இங்கே முடிஞ்சு போச்சு, 1 2 இங்கே முடிஞ்சு போச்சு. இது பார்த்திங்கன்னா பேட்டரியோட ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம பேட்டரியில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளஸ் இங்கே கொடுத்து வைங்க. இப்போ மைனஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில், அதாவது கெப்பாசிட்டிக்கு இந்த டெர்மினல் எமிட்டர் வரதில் அங்கே கொடுத்துருங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்க கனெக்ஷன்லாம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ லேம்புக்கு எங்கே கொடுப்பீங்க, அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மரில் அனதர் ரெண்டு பார்த்திங்கன்னா 2 ஒயர் இருக்கும், அது பார்த்திங்கன்னா லேம்பில் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் சர்க்யூட் உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பக்கா ஒர்க் ஆகும். மறுபடியும் நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன். எதுக்காகனா ஆன் ஆஃப்காக. நீங்கள் இந்த பேட்ரி வருதில்ல, பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ், பேட்டரியோட ப்ளஸ் வருதில்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் கொடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி கொடுக்கணும். மறக்காமல் இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஹீட் சிங்க் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹீட் சிங்க் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஹீட் ஆனாலும் மேக்ஸிமம் ஹீட் ஆகாது, ஹீட் ஆனாலும் உங்களுக்கு லைஃப் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.